ஜெபித்தால் போதாது, இருதயத்தில் சுமக்கிறது ஜெபம், உபவாசம், கண்ணீர். தோல்ல சுமக்கிறது உன்னுடைய தியாகம். சகோதரமார்கள் நினைச்சுக்கிருவாங்க, விசுவாசிகள் புரிஞ்சுக்கிருவாங்க அப்படின்னு நீ நினைக்கக்கூடாது. நீ தான் விசுவாசிகளை புரிஞ்சுக்கிறேன், நீ தான் குடும்பங்களை புரிஞ்சுக்கிறேன். ஒன்னே புரிஞ்சுக்கிற மாட்டான், இவ்வளோ இருப்பான். உங்க மத்தியில் ஒரு சாட்சியை கத்தர் கொடுக்கணும்ல, கொடுக்கணுமா வேண்டாமா? ஆண்டவர் கொடுப்பாரு, ஆண்டவர் கொடுப்பாருன்னா இங்கே கொடுத்து ஆகணுமே. எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே நீ நான் சாட்சி பெறணும். எப்படிப்பா நான் ஊழியம் செய்யறது? சாட்சி கெட்டு போச்சே, சாட்சி கெட்டு போச்சே, கிடட்டு. அதே இடத்துல தான் கத்தர் உன்னை எகிப்தில் பயன்படுத்தினாரு, இப்போ குடும்பத்திலையும் உன்னை பயன்படுத்துவாரியா? அவ்வளோ வேலும் சாட்சி கொடுக்குற அளவுக்கு கத்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார், தம்முடைய வார்த்தைகளை விளங்க பண்ணுவார். அவரே இறங்கி வந்து மனதுகளை மாற்றி உனக்கு சாட்சி கொடுக்க வைப்பார். இது எப்படி ஆகும் செய்ய போகிறார்? வரப்போகிற 26வது ஆண்டிலே உங்கள் கொஞ்ச ஆடுகள் நிரம்பின ஆடுகளாக, மந்தைகளாக மாறப்போகிறது. கர்த்தர் உனக்கு செய்ய போகிறார். இது எப்படி ஆகும்? அதுக்கு தாயா அவனை அபிஷேகம் பண்ணி இருக்கு. நிறைவேறுகிற ஆசைகளாக என் தேவன் உனக்கு அதை செய்து தரப்போகிறார். தேவனுக்கு மகிமை உண்டா? பிளான் இல்லாம ஒண்ணு அடைக்கல, அவர் கையில் அந்த பிளான் இருக்கு. உன்னை இந்த பூமியில எப்படி 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 எல்லாம் கொண்டு போய் உன்னை உயர்த்தணும்னு ஒரு திட்டத்தோடு தான் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். ஊழியத்தில் பிந்தி வந்திருந்தாலும் முந்தி போற அளவுக்கு கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். தைரியம் எங்க இருந்து வந்து தெரியுமா? அவன் மேல இருக்கிற அபிஷேகம். உனக்கு மேல அபிஷேகம் இருக்கா? ஆவியானவர் இறங்கிட்டார்னா அது நடக்கும்யா. உன்னை தைரியமா பேச வைப்பாரு. விசுவாசத்தின் வார்த்தைகள் உன் வாயிலிருந்து வந்து கொண்டு இருக்கும். அந்த விசுவாசத்தின் நாயகன் உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். உன் மேல இறங்குற அபிஷேகம் வெறும் கைதட்டுமல்ல, அந்நிய பாஷை மட்டுமல்ல, காரியங்களை சாதிக்கிற அபிஷேகம். உன்னை கொண்டு காரியங்களை கத்த சாதிக்க வைக்க போகிறேன். இறைவனுடைய ஆன்மாவு உன்னுடைய ஆன்மாவு ஒன்றாக இசைக்கப்படுகிறீர்கள். நீ கோலியாத்தையும் ஜெயிப்பாய், சிங்கத்தையும் ஜெயிப்பாய், கரடியும் ஜெயிப்பாய். பிசாசுடைய ஆவிகள், பில்லிசுடைய ஆவிகள், மாந்திரிக ஆவிகள், காத்து, கருப்பு, ஏவல், பிசாசு அத்தனையும் நீ ஜெயிப்பாய்.